அனைவருக்கும் வில்லேஜ் கருத்துப்பட்டி சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமானம் நெல்லியான் ஆச்சியப்பன். நண்பர்களே, நம்ம வித்தியாசமான முறையில் வில்லேஜ் கருத்துப்பட்டி ஸ்டைலில் இன்னைக்கு வில்லேஜ் கருத்துப்பட்டு அடுப்பாங்கறையில் நண்பர்களே நம்ம எத்தனையோ மட்டன் நம்ம சாப்பிட்டுருக்கோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எதுவுமே நம்ம சேர்க்கல இன்னைக்கு. அதே போல நம்ம வரமிளகா சேர்த்து நம்ம மட்டன் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம வித்தியாசமான முறையில் வில்லேஜ் கருத்துப்பட்டி ஸ்டைலில் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து நம்ம வில்லேஜ் கருத்துப்பட்டு அடுப்பாங்கறையில் இன்னைக்கு மட்டன் கிரேவி இன்னைக்கு நம்ம தயார் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் நாட்டில் திருமண நிகழ்ச்சியில் இந்த கண்டிப்பா இந்த மட்டன் கிரேவி இருக்குமா. பாகிஸ்தான் தலைநகரம் பெஷவர். அந்த பெஷவர் தலைநகரத்தை வச்சுதான் பெஷவர் திருமண நிகழ்ச்சி பாகிஸ்தான்ல நடைபெறுது. பெஷவர் திருமண நிகழ்ச்சியில இந்த மட்டன் கிரேவி கண்டிப்பா இருக்குமா. மட்டன் கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, அதே போல பிரியாணி, அதே போல வெள்ளச்சாதத்துக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த மட்டன் கிரேவி. நம்ம வில்லேஜ் கழுத்துப்பட்டு அடுப்பாங்கறையில் இன்னைக்கு இந்த பச்சை மிளகா மட்டன் கிரேவி எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் கழுத்துப்பட்டு சேனலை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கருத்துப்பட்டி சேனல் உங்களுக்கு சேரும். வாங்க இப்ப பச்சை மிளகா மட்டன் கிரேவி நம்ம தயார் பண்ணி போடுவோமா. வாங்க வில்லேஜ் கருத்துப்பட்டி ஸ்டைல்ல. மட்டன் கிரேவி நம்ம தயார் பண்றதுக்கு மண் சட்டி எடுத்துக்கிறேன். நண்பர்களே, மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. 3 தேக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி அலசி அப்படியே நம்ம சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசா நம்ம சேர்க்கிறோம். ஏன் நம்ம சின்ன வெங்காயத்தை நறுக்காம நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா, முழு வெங்காயமா சேர்த்து நம்ம அந்த மட்டன் கிரேவி தயார் பண்ண தான் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். 200 கிராம் சின்ன வெங்காயத்தை இப்ப சேர்த்துக்கிறேன். எண்ணெயில சேர்த்த வெங்காயத்தை நல்லா அப்படியே நம்ம பானையில வதக்கு நல்லா வதக்குறோம். அப்படியே நண்பர்களே, இந்த மட்டன் கிரேவி நம்ம எந்த ஒரு தாளிப்பு பொருளும் நம்ம எதுவுமே சேர்க்கல. ஒரு வித்தியாசமான முறையில் வில்லேஜ் கருத்துப்பட்டி ஸ்டைலில் இன்னைக்கு நம்ம தயார் பண்றோம் இந்த மட்டன் கிரேவி. நண்பர்களே, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலையை ஒடிச்சு அப்படியே நல்லா கருவேப்பிலையை நல்லா அலசி இப்போ 3 எனக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கிறேன். சேர்த்த கருவேப்பிலையை 2 கிண்டு விட்டு நண்பர்களே பாருங்க, நல்லா வெங்காயம் நல்லா பொன்னறதுக்கு நல்லா வதக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா பொன்னரமாக நல்லா வதக்கணும். எண்ணெயில் சேர்த்த சின்ன வெங்காயத்தை நல்லா முக்கா தரத்துக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதுகளை நல்லா பச்சை வடை போடுற அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கு நல்லா வதக்குறோம். அப்படியே நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதுகளை பாருங்கள் நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சுனாவே நல்லா இஞ்சி பூண்டு விழுதுகள் நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதுகள் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ மட்டன் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 1/2 கிலோ மட்டனை நல்லா 1 முறைக்கு 2 முறை நல்லா அலசி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1/2 கிலோ மட்டனுக்கு தான் நம்ம அளவு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். இங்கே 1 கிலோ 2 கிலோ மட்டன் எடுத்தா அளவு நீங்கள் கூட்டிங்க நண்பர்களே. சேர்த்த மட்டனை அப்படியே நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதுகளோட அப்படியே நல்லா கிண்டு நல்லா கிண்டி விட்டு எண்ணெயில் சேர்த்த மட்டன் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டுக்குவோம். நண்பர்களே பாருங்க, நம்ம சேர்த்த மட்டனில் எண்ணெயில் நல்லா மட்டன் நல்லா வதக்கையில் பாருங்க தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. மட்டன் இந்த மாதிரி தண்ணி விடையில் நல்லா மட்டன் எண்ணெயில் நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா ருசிப்படும். நண்பர்களே, நம்ம மட்டனை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். நல்லா மட்டன் வேகிறதுக்கு 1 லிட்டர் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான பச்சை தண்ணி நல்லா சேர்த்த பச்சை தண்ணி அப்படியே மட்டன்லாம் நல்லா கிண்டி விட்டு நண்பர்களே நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டுக்கோப்பா. மட்டனில் சேர்த்த பச்சை தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் மட்டனில் நல்லா உப்பு சேர்றதுக்கு 1 தேக்கரண்டி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் கல் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. நண்பர்களே, சேர்த்த கல் உப்பை 2 கிண்டி விட்டு கல் உப்பு சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் 50 மில்லி தயிர் இப்போ சேர்த்துக்குவோம். தக்காளி பழம் நம்ம சேர்க்கல, அதனால நான் இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்த தயிரை அப்படியே கிண்டி விட்டு மூடி போட்டுக்குவோம். நண்பர்களே, நம்ம 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்தோம். இப்போ பாருங்கள் 1/2 லிட்டர் தண்ணியை நல்லா வத்திருச்சு. அதே போல் மட்டன் வந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ
நண்பர்களே, மட்டன் வந்து 75% நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்துல 10 பச்சை மிளகாய் அலசி இப்ப காரத்துக்கு வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து நம்ம கீராம தான் நம்ம சேர்க்கிறோம். அதே போல உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்ப பச்சை மிளகாய் வந்து கீராம அப்படியே முழு மிளகாய் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அப்படி முழு மிளகாய் நம்ம சேர்த்தோம்னாலும் பச்சை மிளகாய் நல்லா வெந்து அதோடைய காரம் வந்து மட்டனில் வந்து இறங்கிடும். நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் நல்லா வெந்துருச்சு. 95% மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோல் நீக்கி அலசி நீல நீல வாக்கில் நறுக்கி இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். நண்பர்களே, நம்ம இஞ்சியை நீல வாக்கில் நறுக்கி நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்தோம்னா அந்த மட்டன் வந்து சாப்பிடையில அந்த இஞ்சியும் அந்த பச்சை மிளகாயும் சேர்த்து சாப்பிடையில அடாடாடா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. அதனால தான் நம்ம இஞ்சியை வந்து நம்ம நீல வாக்கில் நறுக்கி நம்ம சேர்த்துருக்கோம். நண்பர்களே, இந்த நேரத்தில் நம்ம வந்து உப்பு வந்து பார்த்துக்குவோம். நண்பர்களே, கரெக்டாக வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் உப்பு தேவைன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் கால் கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை எடுத்து அலசி சின்ன சின்ன நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். மலைச்சாரல் போல் மல்லித்தலை அப்படி தூவி விட்டு சேர்த்த மல்லித்தலையை அப்படி 2 பிரட்டி விட்டு நண்பர்களே, கடைசியாக ஒரு தேக்கரண்டி நெய் வந்து சேர்த்து பாருங்க. அந்த மட்டன் கிரேவி அடாடாடா அவ்வளோ ருசியாக இருக்கும். அதனால ஒரு தேக்கரண்டி நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சேர்த்து பாருங்க, அந்த மட்டன் கிரேவி அப்படி தாங்க இருக்கும். சேர்த்த நெய்யை அப்படியே 2 கிண்டி நண்பர்களே, நம்ம வில்லேஜ் கழுத்துப்பட்டு ஸ்டைலில் நம்ம மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து எதுவும் நம்ம சேர்க்காம நம்ம மட்டன் கிரேவி பாகிஸ்தான் நாட்டில் வந்து ஃபேமஸான பெஷவர் வீட்டு திருமண நிகழ்ச்சியில் உள்ள மட்டன் கிரேவி வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இதே மாதிரி மட்டன் கிரேவி வந்து நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தயார் பண்ணி பாருங்க. இந்த பச்சை மிளகாய் மட்டன் கிரேவியை அடிச்சிட வேண்டியதான். அப்படியே சப்பாத்தியை பிச்சு அப்படியே மட்டனை எடுத்து இந்த கிரேவியில் 2 பிரட்டி அப்படியே மட்டனில் போட்ட பச்சை மிளகாயும் எடுத்து அடாடா பச்சை மிளகாய்க்குள்ளே இந்த மட்டன் கிரேவி போய் பச்சை மிளகாய் உரப்பே இல்லைங்க, அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. அந்த நீலவாக நறுக்கி போட்ட இஞ்சி துண்டை பச்சை மிளகாய் மட்டனோட அப்படி சேர்த்து கிரேவியோட ருசினா ருசி. ஆஹா, இந்த மாதிரி ருசி எனக்கு சாப்பிட்டதே இல்லைங்க. அப்புறம் என்ன நண்பர்களே, இதே மாதிரி நீங்கள் வில்லேஜ் கழுத்து போட்டு அடுப்பாங்கரையில் செய்த பச்சை மிளகா மட்டன் கிரேவி வந்து உங்கள் வீட்டிலேயே செய்து பாருங்கள். செய்து நல்லா ருசித்து பாருங்கள் நண்பர்களே, இவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அதே போல் நம்ம வில்லேஜ் கழுத்து சேனலை புதுசாக பார்க்கணும் என் நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களால் வளர்ந்து ஒரு உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா நாச்சியப்பன். நன்றி, வணக்கம்.